இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஆராதனைக்கு கூடி வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நாம் வேண்டுகிறதற்கும் ஆண்டவரிடத்திலே முறையிடுகிற ஒவ்வொரு வாஞ்சியான ஜெபத்திற்கும் மேலாக ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இந்த காலவேளையில் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒருவரும் ஞாபகப்படுத்திக் கொண்டு வேத வசனத்தில் நாம் கொஞ்சம் கூட பலப்படும்படியாய் இந்த நாளை நாம் கர்த்தருக்காக ஒப்புக் கொடுப்போம். தேவன் நமக்கு தயவு செய்வாராக. இந்த நாளில் வேத வசனம் நம்பர்ஸ் சாப்டர் 10 and 11, என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் இருந்து இன்றைக்குடைய தியானத்தை நாம் சிந்திப்போம். ಅರಣ್ಯಕಾಂಡ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ಅಧ್ಯಾಯ ಈ ವಚನಗಳಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುವಂತೆ ಇವತ್ತು ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக கர்த்தர், ஜெபம், தேவனுடைய வழிநடத்துதல், கடவுள், மனுஷன் எல்லாவற்றையும் கொஞ்சம் யோசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைத்த நோக்கமும் அவர்களை வழிநடத்துகிற விதமும் வெளியேற பெற்றதாகவே இருக்கும். எப்பொழுதுமே நான் குறையாக சொல்லாதபடி நாம் எந்த அளவுக்கு நிவர்த்தியிலே போக வேண்டும், எந்த அளவுக்கு குறைவில்லாமல் நிறைவான பலனை அடைய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தான் நான் மனதிலே கொண்டு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். விசேஷமாக தேவாதி தேவன் எப்பொழுதுமே நம்ம மேல் நேசமாக இருக்கிறார். அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் நம்மை அதிகமாய் அன்பு கூறுகிறார். ஒரு விலையேற பெற்ற அன்பு. அவருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்டிமேசி, ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது. அவருடைய ரூபம், அவருடைய சுவாசம், அவருடைய ஆவி, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அவரை போல நாம் காணப்படுகிறவர்களா இருக்கு. அதனால தான் உலகத்தில் நீங்கள் 99% பாருங்க, தெய்வீகம் என்று ஒன்று, டிவைன் நேச்சர் மனுஷனுடைய வாழ்க்கையில் அடங்கியிருக்கும். ஆனப்படினால் ஒவ்வொருவருக்கும் தான் தான் படித்த பாடத்திலும் தான் தான் பழக்கப்பட்ட பழக்கத்திலும் பக்தி என்கிற ஒரு காரியம் எல்லாரிடத்திலும் காணப்பட்டிருக்கும். எப்படி இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில தெய்வத்துவம் என்கிற ஒரு டிவைனிட்டி, ஒரு டிவைன் நேச்சர் ஒவ்வொரு மனுஷரிடத்திலும் காணப்பட்டிருக்கும். ஆனால் அநேக நேரங்களிலே சரியான முறையான ஒரு டிவைனிட்டி, ஒரு சரியான ஒரு தேவனை புரிந்து கொள்ளுதல் நம்மிடத்தில் இல்லாமல் போகிற அப்படினால் பலர் வழி தப்பி போய் விடுகிறார்கள். பலர் மற்றவர்களுடைய கோட்பாடுகள் பிரகாரம் வழி தப்பி போய் இன்று தெய்வத்துவத்துக்கு ஒரு வேல்யூவேஷன், தெய்வத்துவத்துக்கு ஒரு மேன்மை, தேவனுக்கு ஒரு மகிமை என்கிற ஒரு காரியத்தை இழந்து தேவனை தொழுகிறோம் என்கிற கான்செப்ட் நம்முடைய மனசில் இருந்தாலும் அந்த ஒரு குறிக்கோளும் நோக்கமும் அந்த கருத்தும் இல்லாதபடினால் அநேக வேளையிலே ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக, துக்கிக்கிறவர்களாக இந்த நாட்களிலே இன்னும் இன்னும் பரிதாபமான நிலைமையிலே காணப்படுகிற சூழ்நிலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமை நண்பரே, என் சகோதரனே, எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய இந்த செய்தி நிச்சயமாகவே ஒவ்வொருவருக்குமே ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு தான் இந்த ஒரு வசனங்களை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். விசேஷமாக ஆண்டவர் ஆதி காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து ஒரு நல்ல ஒரு இடத்தில் அவர்களை வைக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும். போதும், அவர்கள் பட்ட பாடு, அவருடைய வேதனை போதும், அவர்கள் பட்ட கஷ்டங்கள் போதும் என்று சொல்லி ஆண்டவருக்கே சலிப்பு உண்டாக்கி, நான் எப்படி ஆகிலும் என் ஜனங்களை எனக்காக ஒப்பு கொடுத்த யாக்கோபனுடைய சந்ததியை, எனக்காக தன் ஜீவனை, அதாவது பிரயத்தனமா பட்டு தனக்கு பூர்ணமாய் ஒப்பு கொடுத்த நம்முடைய மக்களை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்காக பிரயாசப்பட்டு அவருடைய பெருமூச்சை கூட கேட்டேன் என்று சொல்லுகிறார். பெருமூச்சை கேட்கிற தேவன் என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது, என்றைக்குமே மறக்க கூடாது. ஆனப்படினால்தான் ஆண்டவர் மோசே என்கிற மனுஷனுக்கு
பிறப்பின் முதலே ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு பிறப்பையும் அவனுடைய வளர்ப்பையும் கர்த்தர் கொடுத்து அழகாய் அவனை பயிற்சியில கொண்டு வந்து ஒரு தேறின ஒரு லீடராக, தலைவனாக கர்த்தர் அவனை ஏற்படுத்துகிறார். தேவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும், நமக்காக எதையும் செய்ய முடியும். தேவன் அவர் தேவன், அவர் எதையும் நமக்காக செய்ய முடியும். ஏனென்றால் நாம் அவருடைய ஸ்வரூபமாகவும் அவருடைய ரூபமாகவும் அவருடைய தன்மையாகவும் அவருடைய நேச்சராகவும் காணப்படுகிறபடினாலே அவர் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் நாமும் அவரை விட்டு கொடுக்க முடியாது. அவருடைய சுபாவத்திலே காணப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில கருத்துக்களை நாம் புரிந்து கொள்வோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை முதலாக அழைத்த பொழுது அவர்களை ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக அவர்களை நடத்தி வருகிற விதமே ஒரு எழுப்புதலும் ஆச்சரியமும் ஒரு மேன்மையான தன்மையாகவே இருக்கும். அவர்களை அழைத்து வந்த தேவன் ஓரளவுக்கு 6 லட்சம் ஜனங்கள் என்று சொன்னாலும் அதற்கு பின்னணியில இன்னும் எத்தனையோ பேர்கள் அடங்குவார்கள். அப்படினாலே இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் விசுவாசிகளை அழைக்கிறார். நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அங்கே உங்களை அழைத்து சென்று நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க இஷ்டப்படுகிறேன். ஆனப்படினால் நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லி அதுவும் ஒரு பெரிய பாடமாக மாறிவிட்டது. இந்த வேளையிலே ரட்சிக்கப்படாதவர்களும் பல இடங்களும், தேவனை அறியாதவர்களும் நண்பர்களும் பலரும் இந்த விஷயத்தை கேள்விப்படும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வாக்குத்தத்தின்படி அழைக்கிறார். உங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வேன். எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? இது பரலோகத்திலே கொண்டு போய் நம்மை ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், பரிசுத்தமாய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பரலோகத்தில் கொண்டு போய் சேருவதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இது இருக்கிறது. இது ஒரு எக்ஸாம்பிளாக கர்த்தர் இதை மாற்றுகிறார். ஆனால் பலரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் பொழுது ஆசைப்பட்டு, இவர்களுடைய தேவன் கடவுளே இறங்கி வந்து விட்டாரே, இவர்களுக்கு உதவியா இருக்கிறேன் என்று அவர் புறப்பட்டாரே, அதிசயமாய் நடத்த போகிறாரே, கண் முன்னாடியே நாம் எகிப்திற்கு வந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆச்சரியமாய் பார்த்தோமே என்று சொல்லி இஸ்ரவேலரோடு பலரும் கூடி சேர்ந்து புறப்பட்டு விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, புறப்படுதல் எல்லாருக்கும் உரிமை. ஆனால் கர்த்தரை அறிந்து கொள்ளுதல், வாழ்க்கை உலகத்தில் எல்லாருமே வாழ்க்கை நடத்த புறப்பட்டுட்டோம். எல்லாருமே இந்த உலகத்தில் பிரயாணத்துக்காக ஆயத்தப்பட்டுட்டோம். ஆனால் தேவனை அறிதல் முக்கியம். தேவனை புரிந்து கொள்ளுதல் முக்கியம். தெய்வத்துவத்தை, மகத்துவங்களை அறிவது மிக மிக இம்பார்ட்டன்ட் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். புறப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை இவர்களுக்கு செய்து வருகிறார் என்று சொன்னால், இவர்களை நடத்தும்படியாக ஒரு உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு ஒரு அத்தாரிட்டியாக, ஒரு உறுதிப்பாடாக அவருடைய ஆசாரியர்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் எப்படி சென்றாலும் இந்த உடன்படிக்கை பெட்டி என்கிற ஒரு ஐடென்டிட்டி, ஒரு உறுதிப்பாடு, ஒரு 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 வல்லமை, ஒரு தெய்வ மகிமை உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கூடவே இருக்கத்தக்கதாய் கர்த்தர் மாற்றினார். நம்பர் 2, இரண்டாவதாக, இவர்கள் போகும் பொழுதெல்லாம் வெயிலிலே சொர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி இவர்களுக்கு மேகஸ்தம்பத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். மூன்றாவதாக, அவர்கள் இரவிலே இருட்டில் இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவு அழகா அக்னி ஸ்தம்பத்தை உருவாக்குகிறார். முன்னும் பின்னும் தேவதூதர்களை அவர்களோடு கூட வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சாப்பிடுறதுக்கு என்ன செய்வாங்க? அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கும்னு ஆண்டவர் மன்னா, ஒரு இன்டர்நேஷனல் ஃபுட், பிரெட், எவ்வளவு அழகா அதை உண்டாக்குறார் என்றால், எந்த ஒரு கலப்படம் இல்லாமல், எந்த விதத்திலும் பாதிக்காமல், அந்த வனாந்தர யாத்திரை, வித்தியாசமான டெம்பரேச்சர், வித்தியாசமான இடங்கள், வித்தியாசமான அதாவது சூழ்நிலை மத்தியிலும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் இவர்களுக்கு அற்புதமான மன்னாவை தினமும் சேகரித்து சாப்பிடத்தக்கதாய், வித்தியாசமான ரீதியிலே சாப்பிடத்தக்கதாய் அவைகளை அவர் கொடுக்கிறார். அதோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளே,
இவர்கள் எவ்வளவு அழகாய் கர்த்தர் இவர்களை நடத்துகிறார் என்று சொன்னால், இவர்கள் புறப்பட்ட நாளில் எந்த நிலைமையிலே புறப்படுகிறார்களோ அதே சக்தி, அவர்கள் வைத்திருந்த ஒவ்வொரு பொருளும், அவர்கள் போட்டிருந்த துணிமணிகளும், அவர்கள் எடுத்து சென்ற வஸ்துக்கள் ஒன்று கூட பிசகாமல், ஒன்று கூட பழமையாகாமல் 40 வருஷம் கேரண்டி கொடுக்க முடியுமானால் இது தேவனால் மட்டுமே ஆகும். தேவன் உனக்காக செய்து வைக்கிற இந்த உன்னதமான காரியங்களிலே நாம் கொஞ்சம் கூட புரிந்து கொண்டால் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு சந்ததி, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு ஜனம், அவரை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு நேர்த்தியான ஜனம். காரணம், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்கிறார், எல்லாவற்றையும் அவர் செய்து நடத்தி கொள்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற இந்த ஒரு காரியம், இவர்கள் புறப்படும் பொழுது ஆண்டவர் அழைத்தது யார் என்று சொன்னால், யூதா கோத்திரம், இசக்கார் கோத்திரம், செபுலோன் கோத்திரம், ரூபன் கோத்திரம், சிமியோன் கோத்திரம், காத் கோத்திரம், எப்ராஹிம் கோத்திரம், மனாசே கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், தான் கோத்திரம், ஆசேர் கோத்திரம், நப்தலி கோத்திரம். இந்த 12 கோத்திரங்களும் தாவீத் யாக்கோபினுடைய பிள்ளைகளாய், யாக்கோபு போராடி மேற்கொண்ட ஒரு மனுஷனாய், கர்த்தரிடத்திலே என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவனிடத்திலே போராடி மேற்கொண்ட, எப்பொழுதுமே கிருபைக்காகவும் ஓயாமல் உழைக்கிறவனும், எந்த நாளும் அவன் உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடு முன்னேறுகிறவனாய் காணப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய யாக்கோபனுடைய பிள்ளைகள் தான் இந்த 12 பேர். கர்த்தர் இந்த 12 பேரும் பிரபுக்களாக மாற்றி, அந்த கோத்திரங்களாக மாற்றி, அந்த சந்ததிகள் பெருகி 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 இன்று ஒரு 6 லட்சம் என்கிற நிலைமையில அவர்கள் புறப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்கு தான் வாக்குத்தத்தம், விசுவாசிகளுக்கு தான் நம்பிக்கை, விசுவாசிகளுடைய தான் ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஈஸியா எடுத்துக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கத்தான், அதே நேரத்தில் நம்முடைய மனதை தேவன் அதிகமாகவே பார்க்கிறார், நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஏதோ சொன்னாங்க, இந்த போயிட்டா முடிஞ்சிருமா, ஏதோ வணங்க சொன்னாங்க வணங்கிட்டா முடிஞ்சிருமா, ஏதோ பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு போச்சா நான் போயிட்டா முடிஞ்சிருமா, அல்லது ஏதோ ஒரு ஜெபிச்சுட்டா பாடிட்டா முடிஞ்சிருமா, இல்ல வாசித்துட்டா முடிஞ்சிருமா, அல்லது துதிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, உள்ளத்தை ஆராய்கிற கர்த்தர் நம் உள்ளத்தின் செயல்பாடு வாஞ்சைக்கு தக்கவாறு நம்மை ஆசீர்வதிக்கிறது. இப்படிப்பட்ட கோத்திரங்கள் தங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலையிலும் பலவீனங்களும் தன்னுடைய குறைச்சல்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் அவர்களை ஒன்று குறைச்சல் இல்லாமல் அவர்களை நடத்தி கொண்டு, இந்த 12 கோத்திரங்களும் குடும்பங்களும் நடத்தி கொண்டு போனாலும், கர்த்தரை குறித்து அறியாதவர்களும், தேவனுடைய மகிமையை புரியாதவர்களும், வாக்குத்தத்தம் இல்லாதவர்களும், வேத வசனத்துக்கு கவனம் கொடுக்காதவர்களும், ஜபத்திற்கே ஒரு வேல்யூ கொடுக்காதவர்களும் எத்தனையோ பேர்கள் நண்பர்களாகவும் சிநேகிதர்களாக இவர்களோடு புறப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். புறப்பட்டுகிறார்கள். புறப்படும் பொழுது இவர்கள் புறப்பட்டு போகிற வழியிலே ஒரு கூட்ட ஜனம் பின்தங்கி போகிறது. மனசு கஷ்டப்படுகிறார். தன் வாழ்க்கையில ஏன் இந்த காரியம் என்று சொல்லி வேதனைப்படுகிற, ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஸ்டெபிலிட்டி இல்லை. கர்த்தர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆல்வேஸ் மர்மரிங். தப்பு. They were discontented. அவருடைய வாழ்க்கையில எதுவுமே ஒரு தீர்மானம் இல்லாமல் வந்து விட்டார்கள். சிலர் எந்த குறிக்கோளும் இல்லாம வந்துட்டாங்க, ஏதோ கூப்பிட்டாங்க வந்துட்டாங்க செஞ்சிட்டாங்க. எல்லாமா கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் முன்முறுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. யார் முன்முறுப்பார்கள்? விசுவாசியாதவர்கள், ஜெபிக்காதவர்கள், கர்த்தரை கனப்படுத்தாதவர்கள், வேலைக்காக சொன்னார்களே என்று சொல்லி சில பொறுப்பான வேலைகளை செய்கிறவர்கள், ஏதோ கடமைக்காக சில வேலை செய்கிறவர்கள். இன்றைக்கு நம்ம குடும்பங்களில் கூட எத்தனையோ பேர்கள் எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல், எந்த ஒரு அதாவது ஒரு கன்விக்ஷன் இல்லாமல், ஒரு தீர்மானம் இல்லாமல் கூடவே போகிறவர்கள் எத்தனையோ பேர்கள் பாரசைட்ஸ் போல இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அதிக நேரம் முறுமுறுப்பார்கள், அதிக நேரம் அவர்களுக்கு சமாதானம் இல்லை.
அவர்கள் வாழ்க்கையில் எப்பவுமே துக்கமாய் காணப்படும், எப்பொழுதுமே மனசுல திருப்தி இல்லாமல் காணப்படுவார்கள். ஏன்? அவர்கள் இன்னும் முழுமையாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கர்த்தருக்கு பூர்ணமாய் அறிந்து கொள்ளவில்லை. வேத வசனத்தின் சத்தியங்களை தெரிந்து கொள்ள, சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் படித்தாலும் வேத வசனத்தை ஏதோ படிக்க சொன்னாங்களே படிப்பாங்களே ஒழிய அதுல இருந்து ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிப்பாங்க, ஜெபிக்கிறது கர்த்தரத்தில் சேருதான்னு தெரியல. நம்முடைய செயலும் மனசும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டுமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். பாளையத்தில் கடைசியில் இருந்த சிலரை ஆண்டவர் வெறுப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அவர்கள் தூரத்தில் இருக்கிறவர்களும் ஒதுங்கி இருக்கிறவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேராதவர்களும் எந்த நாளிலும் முறுமுறுப்போடும் வேதனையோடும் வியாதி உள்ளவர்களாக ஒரு மாதிரி கஷ்ட சூழ்நிலையில காணப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில மிக்ஸ்ட் மல்டிடியூட், பல ஜாதியான ஜனங்கள், அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான கோட்பாடுகள், பலவிதமான வழிபாடுகளில் வந்தவர்கள், பலவிதமான முறையிலே இழுக்கப்பட்டவர்கள் வந்துட்டாங்க. ஆனா முழுமையாய் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து பலப்படுத்த முடியல. இன்னைக்கு எல்லா இடத்திலும் சோர்வாய் காணப்படுகிறது, துக்கமாய் காணப்படுகிறது. அன்டுவர்ட் ஜெனரேஷன், அந்நிய ஜனங்கள், அவர்கள் கர்த்தரை சேராமல் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற வாழ்க்கை இது. அநேக நேரங்களில் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாமல் ஏதோ ஜனங்களோடு ஜனங்களாய் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே தோல்வியை தான் அதிகமாய் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். லஸ்டிங், மிகவும் இச்சை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையிலே இதுதான் வேணும், அதுதான் வேணும், அப்படித்தான் வேணும், இப்படித்தான் வேணும். எதுலையுமே அவங்களுக்கு ஒரு மனரம்யம் வர்றதில்லை, எதுலையுமே ஒரு ஆறுதல் வர்றதில்லை, எதுலையுமே ஒரு திருப்தி வர்றதில்லை. அதாவது விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. அதனால வேண்டி இருக்கிறவங்களோடு கூட எப்பொழுதுமே சண்டையும் வெறுப்பும் துக்கத்தோடும் ஒரு வியாகுலத்தோடு ஒருவருக்கு ஒரு பட்சித்து கொண்டே மன வேதனையோடு தான் அவங்க வாழ்க்கை நடத்த வேண்டிய. குடும்பத்திலையும் தகராறு, பொது ஜனங்கள் மத்தியிலும் தகராறா இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்லையும் தகராறா இருக்கும், அல்லது எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அவனுடைய மனதில் ஒரு நிம்மதி இல்லாதபடினாலே அவள் மற்றவர்களுக்கும் ஆறுதலா இல்லை, நம்ம தனக்கும் ஆறுதலா இருக்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வித்தியாசமான ரீதியில் இருக்கிறவர்கள் திடகாத்திரமான வாழ்க்கை, திடகாத்திரமான மனது இருக்க முடியாது. எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்டெபிலிட்டி இல்லையோ, எப்போ தன்னுடைய மனதில் ஸ்டெபிலிட்டி இல்லையோ, தன்னுடைய படிக்கிற வேத வசனத்தினுடைய உறுதிப்பாடு இல்லையோ, எப்பொழுது ஜபம் போய் தேவனிடத்தில் கேட்கப்படலையோ, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தைரியம் இல்லாதபடினாலே எப்பொழுது துக்கிக்கிறவர்களும் அழுகிறவர்களும் மன கஷ்டத்தில் இருக்கிறவர்களும் எப்போ கேட்டாலும் ஏதோ வாழ்ந்திருக்கிறேன், எப்படியோ வாழ்ந்திருக்கிறேன், எப்படியோ என் ஜீவனை கழிக்கிறேன், எப்படியோ என் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன், எப்படியோ என்னுடைய கல்லறை அன்னைக்கு வரும் சொல்லிட்டு நான் தீர்மானம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பல நேரத்தில் துக்க செய்திகளாகவே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்காகவா தேவன் உங்களை அழைத்தார்? தேவன் அழைத்த நோக்கம் என்ன? ஆசீர்வதிக்கும்படி, நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தும்படி, நம் ஒவ்வொருவரையும் சந்தோஷமாய் வைக்கும்படி, ஒரு தீர்மானம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு பரலோகம், அதாவது கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை செய்து கொண்டு வருகிறாரே. அப்படி இருக்கும் பொழுது பாதியிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு சோர்வு? ஏன் நாம் மனது மாறக்கூடாது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை எடுத்துக்கொள்ளக்கூடாது? Why don't you have some change? அதாவது ஒரு tangential separation, ஒரு மாறுதல் ஏன் கொடுக்கக்கூடாது? ஒரு சுத்திகரிப்பு ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் பாருங்க, எப்போ கர்த்தருக்குள் பலப்படலையோ, அதாவது ஒரு நல்ல ஒரு unnurtured people, அதாவது ஒரு வாழ்க்கையில அதாவது nurtured people ஆக, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே போஷாக்கு இல்லை, சந்தோஷமான ஒரு ஆறுதல் இல்லை. இப்படினால என்ன ஆகுதுன்னா, தங்கள் வாழ்க்கையிலே அழுகை, பல நேரத்தில் ஒரு துக்கத்தை கொண்டாடுவர்களும், பல நேரத்தில் வேதனிக்கிறவர்களும், என்னத்துக்குப்பா இந்த உலகம், ஏன் தான் இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில நான் எதையும் சாதிக்க முடியலையே, தோல்வி மேல தோல்வியை சந்திக்கிறேன் என்று சொல்லி
துக்கத்துக்கு அதிகமாய் இடம் கொடுப்பார்கள். அதிகமான நேரம் துக்கத்துக்கும் வேதனைக்கும் அழுகிறதுக்கும் நேரத்தை செலவிடுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்டெபிலிட்டி இல்லையோ, பழைய துக்கங்களை, அதாவது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை. என்னன்றாங்க, நான் எகிப்திலே கிரயம் இல்லாமல் ஒரு பணம் கொடுக்காமல் சாப்பிட்டேன், மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எகிப்தர் எப்படி திருப்தியான உணவு கொடுத்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள். அடிமைகளாய் இருக்கிறவர்களுக்கு எப்பொழுது முதல் உணவை கொடுத்திருப்பார்கள்? தங்களுடைய வாழ்க்கையில பின்பு கூட அவர்களுக்கு ஒரு திருப்தியான உணவை எப்படி வேலைக்காரனுக்கு கொடுக்க முடியும்? உலகத்தில் ஆகாத ஒரு விஷயம் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். எந்த எஜமான் வேலைக்காரருக்கு திருப்தியான உணவை கொடுக்க முடியும்? அது எவ்வளவு தூரத்துக்கு நடக்கும்? நடந்தால் சந்தோஷம். கர்த்தர் அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவையில்லாத துக்கமான பேச்சுக்கள் அவருடைய வாழ்க்கையில வர வேண்டிய சூழ்நிலை. காரணம், தேவனில் பலன் இல்லை, வேத வசனத்தில் உறுதி இல்லை, ஜெபத்திலே பிடிப்பு இல்லை, கர்த்தருடைய உடன்படிக்கை வெற்றி இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே மேகஸ்தம்பம் நிழல் இல்லை, அவருடைய வாழ்க்கையில இரவிலே இருட்டு வெளிச்சம் இல்லை, அக்னி ஸ்தம்பம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில திருப்தியான உணவு மன்னா இல்லை. எப்பொழுது எல்லாவற்றுக்கும் உரிமை இல்லையோ, எப்படி ஒரு வாஞ்சை இல்லையோ, அதன் மேல் ஒரு ஆசையும் பிரியமும் இல்லையோ, அவருடைய வாழ்க்கையில துக்க செய்தியை பேச வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மிக துக்கத்துக்கு வந்து விட்டிருக்கலாம், அல்லது வாழ்க்கையில சோர்வான கட்டத்தில் வந்து விட்டீர்களா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் என்கிற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டீர்களா? நான் உங்களை சொல்லுகிறேன், தைரியப்படுங்க. கர்த்தரிடத்தில் வாருங்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார். கடவுள் எப்பொழுதுமே நேசிப்பார். நான் சொல்லுகிறனால் மட்டுமல்ல, தேவன் எப்பொழுதுமே உங்களை நேசிக்கிறவராகவே தான் இருப்பார். எல்லாவித அனுகூலங்களை கொடுத்து உங்களை கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர், பரலோகத்திலே சேர்க்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாப்பாடு, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே. சாப்பாடு சில நேரத்தில் ரொம்ப போர் அடிச்ச மாதிரி, நம்ம கொடுக்குற சாப்பாடு, நம்முடைய வீட்டில் சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே சலிப்பாக மாறிவிடுகிறது. ஏன் சலிப்பாக மாறிவிடுது? மனதுதான் காரணம். நம்முடைய வாழ்க்கையில சாப்பிடுகிற சாப்பாடு எல்லாம் சலிப்பாக. அதனால தான் இன்றைக்கு நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டும் கலர் ஃபுட்டும், அதாவது வித்தியாசமாய் இருக்கிற சாப்பாடுகள் இன்றைக்கு வந்துவிட்டது. இன்றைக்கு மனுஷன் போகிறபடினாலே அதை செய்கிறவனும் அதிகமாகி விட்டான். வாஞ்சிக்கிறவர்கள் அதிகமானபடினாலே இன்று செய்கிறவர்களும் துணிச்சலோடு வித்தியாசமாய் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். என்ன போடுகிறார்கள், என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட பொருளை யூஸ் பண்றாங்க, இதை சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. அவங்க கொடுக்கிறதை சாப்பிடணும், அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு இன்றைக்கு கூட நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு சாப்பாடும், ஒவ்வொரு கலர் வாட்டரும் அல்லது எப்படிப்பட்ட பானங்களும் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில பாதிப்புகளை கொடுத்தாலும் சிந்திக்கிறதற்கு நமக்கு நேரம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் நான்வெஜ் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு போஷாக்கான உணவு. அதாவது சத்துவம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு சத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நான்வெஜ், அதாவது ஒரு அசைவ உணவு. ஆனால் இன்றைக்கு அதிலே நம்முடைய ஜீவன், நம்முடைய மனதும் வைத்து விட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை படைத்தவர் அர்த்தத்தோடு படைத்திருக்கிறார், அருமையாக படைத்திருக்கிறார். நம்ம எவ்வளவு நேசமாய் படைத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த இடத்துல இவர்கள் என்ன சொல்றாங்க, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அவங்க ஃபைனலா என்ன சொல்றாங்க இந்த வார்த்தைனா, நாங்கள் இது வரைக்கும் எகிப்து விட்டு புறப்பட்டு இந்த நாள் வரைக்கும் நாங்கள் இன்னும் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. அல்டிமேட்டா எல்லாருமே சேர்ந்த மாதிரி, ஒருவேளை அவங்க கூட அவங்க பல விதமான கோழியோ அல்லது வாத்தோ அல்லது ஆடோ மாடோ கூடவே வளர்த்துருந்துருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் எவ்வளவுதான் இருந்தாலும், எப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும்,
ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில குறை சொல்லினே இருக்கணும். ஏதாவது ஒரு காரியத்தை வெளியே கொண்டு வந்து நிற்கணும். ஏதாவது ஒரு வகையில நம்ம ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும். எப்போ திருப்தி இல்லையோ, எப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆறுதல் இல்லையோ, எப்போ தெய்வ வசனத்திலே நமக்கு உறுதிப்பாடு இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையில குறைவாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை பல வந்து விடுகிறது. அதுல இந்த நான்வெஜ் ஒரு காரியம், இது எல்லா குடும்பத்தில் நடக்கிற விஷயம்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு பேச வேண்டும். பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம், கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் காட்டும், தேவன் ஜெபிக்கிறது வாழ்த்தும். பல நேரங்களிலே குடும்பங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் எடுக்கிறோம். மனைவியை கணவன் விதமாய் பேசுகிறது, கணவனை மனைவி வேறு விதமாய் பேசுகிறது, குடும்பத்திலே அனாவசியமான சண்டை, மனசு கஷ்டங்கள். ஏன் என்று சொன்னால் சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடினால், சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதபடினாலே, தம்முடைய சூழ்நிலையும் இருக்கிற சூழ்நிலையை அறியாதபடினாலும், தேவனை அறியாதபடினாலும், தேவன் நம்மை நடத்துகிற விதத்தை அறியாதபடினாலும் பல நேரத்தில் கன்ஃபியூஷன்ஸும் குறைச்சலும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் அடிதடியும் கூட நடந்து விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் தைரியப்படுத்துகிறேன், ஆண்டவராகிய கர்த்தர் எப்பொழுதுமே எப்பொழுதுமே நம்மை அற்புதமாகவே நடத்துவார். இன்றைக்கும் நாளைக்கும் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும், நாம் நம்முடைய செயலை தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி செயல்படுவோமானால் கர்த்தர் நம்மை என்றைக்குமே கைவிட மாட்டார். நம்முடைய தொழிலிலே, நம்முடைய செயல்பாடுகள் மத்தியிலே நாம் எந்த ஒரு வேலை செய்தாலும் அது தேவன் என்னை கண்ணோக்கி பார்க்கிறார். நான் அப்படித்தான், நான் வேலை செய்த இடங்களிலே, பிரைவேட் ஃபேக்டரிகளில் வேலை செய்யும் பொழுதும் நான் ஒரு ஸ்கிரேப்பர் மெஷின் டூல் ஸ்கிரேப்பராக இருந்தேன். சிஎன்சி மிஷின் ஸ்கிரேப்பிங் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தேன். என் கர்த்தர் சமூகத்திலே காலையில் போகும் பொழுதும் வரும் வரைக்கும் நான் இடத்துல ஜெபித்து கொண்டே தான் இருப்பேன். கர்த்தாவே எனக்கு சொல்லிக் கொடும் ஆண்டவரே, எந்த இடத்துல குறைச்சல் காணப்படுகிறது, எந்த இடத்துல சரிப்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய வேண்டும் இந்த இடத்துல என்று சொல்லி நான் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டே ஜெபித்து கொண்டே கர்த்தருக்கு பொதுவாக என்னுடைய ப்ராப்ளம்ஸ் எப்படியாகிலும் அந்த மெஷினில் இருக்கிற எந்த ஒரு டெக்ஸ்ட்களையும் சரிப்படுத்தும்படியான கோணத்திலே நான் ஈடுபடுவேன். கர்த்தர் என்னை கவனித்து பார்த்தார். வேலையை கவனிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஒவ்வொரு செயலையும் கவனிக்கிற கர்த்தர் நமக்கு தக்க பலனை தருகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நீ ஒரு கிச்சன்ல வேலை செய்கிற ஒரு குடும்ப ஸ்திரீயா இருந்தாலும் கூட, அல்லது நீ வேலையிலே வேலைக்கு ஃபேக்டரிக்கு செல்கிற ஆளா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னுடைய மனதையும் உன்னுடைய டெடிகேஷனையும் உன்னுடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கீழ்ப்படுத்தாதபடிக்கு அவர் மேன்மையாகவே கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். உன்னுடைய கிரியைக்கு தக்க பலனை தேவன் நிச்சயமாக கொடுப்பார். உன்னுடைய வாஞ்சைக்கு தக்கவாறு உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தரோடு கூட நீங்கள் இவ்வளவு குறைச்சலும் இவ்வளவு பலவீனம் இருக்கிறதற்கு பல 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 ஒரு காரணங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் மோசேயும் சொல்லுகிறது எல்லாம் நேரடியாய் கேட்டார், அழுகிறதை நேரடியாய் கண்டார்கள். இதெல்லாம் அவனோட மனதுக்கு வேதனை. பா, இவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தானே, இவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே, இவர்கள் சுக வாழ்க்கை நடத்தும்படியாகத்தானே இவ்வளவு பிரயாசத்தை எடுத்தோம். ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த ஒரு உலகத்தினுடைய பிரயாணம் இவர்கள் செழிப்பாக மாற்றிக்கொண்டார்களே, இவர்களை எப்படியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இவர்கள் செய்ய ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் மோசேயை பார்த்து, மோசே, உன்னுடைய 6 லட்சம் ஜனங்களிடத்தில் இருக்கிற 6 லட்சம் ஜனங்கள் மத்தியிலே 70 பேரை நீ தெரிந்து கொள். லீடராக 70 பேரை நீ தெரிந்து கொள். 12 பேர் மட்டுமல்ல, நீ 70 பேரை நீ தெரிந்து கொள். உனக்கு கொஞ்சம் ஈஸியாகும். உனக்கு கீழே ஒரு நல்ல தலைவர்களை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அற்புதமா 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன் மேல் இருக்கிற ஆவி அவர்கள் மேலும் வைப்பேன். நல்லா கவனிச்சிங்களா? இங்க ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு தோல்வியும் மறுபடியும் தோல்வியை சேர்க்காதபடி,
உங்களுக்கு ஒரு துக்கம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அயலகத்தாரோடும் நண்பர்களோடும் குடும்பத்தோடும் ஷேர் பண்ணுவீங்க. அவங்களுடைய துக்கத்தை சேர்த்து விட்டுருவாங்க. அவங்களுடைய நடந்த சம்பவங்களையும் உங்களுக்கு மாற்றி போட்டு ஒன்றுக்கு டபுள் பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட மனசுல காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, மோசே, பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரை பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு டெடிகேட்டட் மனுஷனாக உன்னை பார்க்கிறேன், தேவனை கனப்படுத்துகிற மனுஷனாக பார்க்கிறேன், மனுஷர்களை நேசிக்கிறவனாக நான் பார்க்கிறேன், மனுஷர்கள் செய்கிற தவறுகள் மத்தியிலும் கூட நீ சோர்வாக எடுத்துக்கொள்ளாமல் எப்பொழுதும் என்னை நோக்கி கூப்பிடுகிற மனுஷனாக உன்னை பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை சாந்தம் படுத்துகிற ஒரு நிலைமையிலே நீ ஒரு சாந்தமான மனுஷன், உலகத்திலேயே ஒரு சாந்தமான மனுஷனாக உன்னை பார்க்கிறேன். என்னுடைய ஆவி உண்மையில் இருக்கிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு ஆவி உன்னில் இருக்கிற என்னுடைய ஆவி, எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஆவி, எவ்வளவு அருமையான ஒரு சாந்தமான ஒரு ஆவி. பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சகலவற்றையும் வனாந்தரத்தில் ஜெயிக்கக்கூடிய சக்தி, ஜனங்களுடைய எல்லா தேவையில்லாத பேச்சுக்களும், உன்மேல் குற்றம் சாட்டுகிற குற்றங்கள் மத்தியிலே உன்னை பார்த்து ஏளனம் பரியாசமும் சோகமான வார்த்தைகளை பேசும் பொழுதும் ஒருபோதும் அதை நீ சோர்வாக எடுத்துக்கொள்ளாதபடி அவர்களுக்காக நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் உன்னை பார்க்கிறேன். ஆனபடினாலே உன்னில் இருக்கிறது ஒரு விசேஷித்த ஆவி, உன்னில் இருக்கிறது ஒரு மேன்மையான ஒரு ஆவி, தேவ ஆவி, மிக விசேஷமான ஆவி உன்னிடத்தில் இருக்கிறது. ஆனபடினாலே உன்னுடைய ஆவியை இந்த 70 பேர் மேலும் நாம் ஷேர் பண்ணி விட்டால், அவர்கள் மேல் வைத்தால், நிச்சயம் உன்னுடைய வேதனை, உன்னுடைய துக்கம் நீங்கி நீ எவ்வளவு சாந்தமா எடுத்துக்கொள்கிறாயோ, எவ்வளவு அன்பா இருக்கிறாயோ, எவ்வளவு சமாதானமா எடுத்துக்கொள்கிறாயோ, எவ்வளவு தூரத்துக்கு மற்றவர்களுக்காய் சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் வந்து விட்டதோ, எப்படி மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலாக நடத்திக் கொள்ள வேண்டும், பொறுமையாக நடத்திக் கொள்ள வேண்டும், அவர்களை சமாதானத்தோடு சாந்தமாய் நடத்தி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அந்த ஆவியின் மகிமை அவர்கள் மத்தியிலும் வருமானால் அவர்களும் மற்றவர்களுக்கு அதே ஆவியை பகிர்ந்து கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எவ்வளவு அருமையான காரியங்களை சொல்லுகிறார் பார்த்தீங்களா? எவ்வளவு அற்புதமான காரியங்களை பார்த்தீங்களா? இன்றைக்கு உங்க வீட்டில் ஜெபிக்கிறவங்களோ துதிக்கிறவங்களோ மோசே போல சாந்தம் உள்ளவர்கள் இருந்தால், கலகமும் வேதனையும் துக்கமும் நிறைந்த அந்த வீட்டிலே ஆறுதலாய் சமாதானமாய் அவர்களை தேற்றுகிற மனுஷனாய், பிரச்சனை கொண்டு வருகிற ஆட்களை கூட ஆறுதல் படுத்துகிற ஆட்களாய் மாற்றுகிறவர்கள் எத்தனையோ பேர்கள் குடும்பங்களை உண்டு. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறபடினாலே அங்குள்ள பிள்ளைகள், அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளும் பெரியவர்களும் அவர்களை போல சாந்தம் உள்ளவர்களாய் மாறிவிடுவார். ஒரு சபை போதகர் ஒரு சாந்தம் உள்ளவரும், ஒரு தேவனுக்கு கீழ்ப்படுகிறவரும், பரிசுத்த ஆவியிலும் நேர்த்தியான ஒரு ஜீவனையும் ஒரு நேர்த்தியான வாழ்க்கை உள்ளவராய் காணப்பட்டால், அந்த சபையில் உள்ளவர்கள் அநேகர் அதே ஆவி உள்ளவர்களும், அதே அபிஷேகம் உள்ளவர்களும், அதே சாந்தம் உள்ளவர்களாய் மாறிவிடுவார்கள். இன்றைக்கு நான் கவனிக்கிறேன், எத்தனையோ சபைகளில், எத்தனையோ இடங்களிலே இன்றைக்கு அப்படிப்பட்ட அநேகர் தேவனுடைய இரக்கங்களை சிலத்தில் பெறாதவர்கள் கூட இன்னும் வேதனையில் இருக்கிறார்கள். அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்று தன்னுடைய சபைகளிலும் குடும்பங்களிலும் பொது இடங்களிலும் அவர்களை போல சுபாவங்களாய் மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்திலும் எப்பொழுது தன் தாயை மதிக்கிறதிலையோ, எப்பொழுது ரட்சிக்கப்பட்ட தகப்பனை மதிக்கிறதிலையோ, எப்பொழுது சாந்தமுள்ள தகப்பனையும் தாயையும் ஒரு குடும்பம் சார்ந்து இல்லையோ, அவர்களுக்கு ஆறுதல் இருக்காது, அவர்களுக்கு நிம்மதி இருக்காது, அவர்களுக்கு தைரியம் இருக்காது, அமைதல் இருக்காது. அதே போலதான் சபையிலும் தேவ பிரசங்கத்தையும் தேவ வார்த்தைகளையும் எல்லாருமே கேட்கலாம். ஆனால் அநேகர் அந்த ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்கிறது ஒரு பரிசுத்தமான, ஒரு நேர்த்தியான, ஒரு சாந்தமான, ஒழுக்கமுள்ள, ஒரு கிரமமுள்ள ஊழியக்காரனுடைய
அநேகர் எப்போ ஏற்றுக்கொள்றதுலையோ அவங்களுடைய வாழ்க்கையில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், எஜுகேஷன் இருக்காது, அவங்களுடைய முன்னேற்றம் வராது, ஆறுதல் வராது, சமாதானம் வராது. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டு, ஏதாவது ஒரு தவறுதலான கிரியைகளை செய்து கொண்டே அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாதபடினாலே அவர்கள் தங்களையும் நிம்மதி இல்லாமல் இன்னொருவரும் நிம்மதி இல்லாமல் மாற்றிவிடுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு அழகாய் இங்கு சொல்லிக் கொடுக்கிறார். நிச்சயமாய் நிச்சயமாய் அவர்கள் மேல் ஆவியை வைப்பேன், மோசே இருக்கிற ஆவி அவர்கள் மேலும் வைப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு நம் குடும்பங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே என்ன இதுக்கு மேல என்ன ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி நல்ல ஒரு வேதமும் நல்ல ஒரு விளக்கம், நல்ல ஒரு விசுவாச கோலும், நல்ல ஒரு விளக்கம், அருமையான காரியங்களை உடன்படிக்கை பற்றியில கர்த்தர் வச்சிருக்கிறாரே. அதற்கு மேலாக மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை நமக்கு வச்சிருக்கிறாரே, மன்னாவை கொடுக்கிறாரே, எப்படியாக நம்மை போஷிக்கிறாரே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு வேண்டிய கேட்கிறது எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா தேவனிடத்துல கேட்கலாமே. மோசையோடு கூட முறையிடுகிறார்கள். எந்த நேரத்திலும் ஒரு மனுஷனை தான் குற்றச்சாட்ட விரும்புகிறார்கள். ஒரு மனுஷனிடத்தில் தான் தன்னுடைய வேதனைகளையும் துக்கங்களையும் தன்னுடைய பிரச்சனைகளையும் அவனை நிரப்புற அளவுக்கு, வேதனையில தோய்ந்து போகிற அளவுக்கு மனுஷனிடத்துல பேச ஆரம்பித்து விடுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசையை போல தேவனிடத்துல பேச வேண்டுமானால் மோசேயுடைய ஆவி நம்மில் வர வேண்டும். மோசையை போல தேவனிடத்திலே சாந்தமுள்ளவா இருக்க வேண்டும் என்று சொன்னால் மோசையினுடைய ஆவி நம்மில் வந்தால் ஒழிய நாம் அநேகருக்கு ஆறுதலும் சமாதானமும் நன்மையும் இரக்கத்தை செய்கிறவர்களாக நாம் மாற முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இவ்வளவு தூரத்துக்கு செஞ்ச கர்த்தர் இறைச்சி வேண்டும் என்று சொல்லி இங்கே கேட்கப்படினாலே ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்துல சொல்கிறார், அழவது வேண்டாம், அழ வேண்டாம், துக்கிக்க வேண்டாம், குரல் கூற வேண்டாம், எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வையுங்கள். ஸ்டாப் ஆல் arrogance, murmuring, unwanted words and fightings. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் சொல்கிறார், நீங்க ஆன்சர் கேட்குறீங்க தானே, டோன்ட் வரி. ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், 1 month full நீங்கள் மாம்சத்தை புசிக்கிற வகையை கர்த்தர் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான். எல்லாம் முடிந்த பிறகு ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான், கர்த்தாவே செய்ய வல்லவர், இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படி செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும்? கர்த்தருடைய கிருபை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல மோசேயின் இடத்துல இந்த ஆவி ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் போடும்படி எல்லாரையும் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் நிற்க செய்தார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த வேளையிலே உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபர்கள் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவியை, மோசேயினுடைய ஆவியை ஒவ்வொரு வாலிபர்கள் அங்க இருக்கிற ஒவ்வொரு 70 பேர் மத்தியிலும் அந்த ஆவியை ஊற்றும்படி கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மேல ஊற்றின உடனே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். தீர்க்க தரிசனம் என்ன? தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவன் மனுஷனோடு பேசுகிற வார்த்தை. தேவன் மனுஷனோடு பேசுகிற வார்த்தை உன் உள்ளத்தில் வந்தால் நிச்சயமாக நாம் மாற்றப்படுவோம். கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதத்தோடு கூட தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயினுடைய ஆவி உங்கள் மேல் வந்த உடனே இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள். தீர்க்க தரிசனம் என்பது என்ன? ஒரு மனுஷனுடைய வாக்கு அல்ல, தேவனுடைய வாக்கு. ஒரு மனுஷனுடைய ஆறுதல் அல்ல, தேவனுடைய ஆறுதல். ஒவ்வொருவரும் நமக்கு மட்டுமல்ல, நமக்கு தேவன் சொல்லுகிற விஷயத்தை ஒன்றி கண்டுகிறது மட்டுமல்ல, தேவன் மற்றவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும், மற்றவர்களுக்கு எப்படி சமாதானப்படுத்த முடியும், அதையும் கூட கர்த்தர் தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லுகிறார். சோ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அவர்கள் தனக்கு ஏற்படுகிற சூழ்நிலையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுகிற திட்டத்தையும் அறிவிக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் மற்றவர்களுக்காகவும் இவர்கள் மூலமா கர்த்தர் பேசுவார். 70 பேர் மேலும் மோசேயுடைய ஆவி வந்த உடனே கர்த்தர் நிச்சயமாகவே
அந்த ஆசீர்வாதமான ஒரு ஆவி அவர் மேல் பொழிந்த உடனே தங்களையும் அவர் சுத்திகரித்துக் கொள்ள முடியும், மற்றவர்களுக்கும் ஆறுதலாக இருக்க முடியும் என்று சொல்லி மோசேயினுடைய ஒரு பேர்டன், ஒரு பாரம் 70 பேர் மேல போட்ட உடனே அந்த 70 பேரும் ஒவ்வொருவருக்காகவும் பிரயாசப்பட ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியவிதமாய் இவர்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் இவருடைய வேதனை தீர்க்கும்படி கடைசியாய் செய்கிற ஒரு அற்புதம் என்னவென்றால், தேவனிடத்திலிருந்து காற்றை சமுத்திரத்தின் அனுப்பின உடனே அவைகள் சென்று சமுத்திரத்தின் வழியாய் எல்லா காடைகளும் கொண்டு வந்து இவர்கள் மேல் போட்டது. இவர்கள் இருக்கிற கூடாரங்கள் மத்தியிலே போட்டது. ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னால் காற்று கூட கீழ்ப்படியும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை காற்று கீழ்ப்படிந்து நம்முடைய தேவைகளை சந்திக்க வைக்க முடியும். விசுவாசியே, ஒரு மேலான தத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறீங்களா? ஆகாத ஒரு காரியங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறீர்களா? உங்கள் இந்த உலக வாழ்க்கை வெறுப்பாய் உங்களுடைய வாழ்க்கையில மாறிவிட்டு இருக்கிற காலத்திலே உங்களுக்கு சலிப்பாய்தான் தோன்றும். எல்லாமே ஆகாதது போலதான் தோன்றும். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிங்கள். தேவன் நிச்சயம் 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 உங்களுடைய வெறுப்புகள் மத்தியிலே, உங்கள் துக்கங்கள் மத்தியிலே உங்கள் உள்ளத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்புங்கள். தேவன் நிச்சயமாய் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மாதம் வரைக்கும் அவர்களால் எவ்வளவு காடைகளை சாப்பிட முடியும் அவ்வளவு சாப்பிட்டார்கள். கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தர் மக்களுக்காக செய்த காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒன்று, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். இன்றைக்கு கூட நீங்கள் ஜெபிக்கலாமே, ஆண்டவரை நோக்கி துதிக்கலாமே, கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் செய்யலாமே, வேண்டிக் கொள்ளலாமே. அநேகருடைய வாழ்க்கையிலே ஸ்கிரிப்ட் கிடையாது. ஏதோ படிக்கணும், கொஞ்ச நேரம் படிச்சுட்டா கதை முடிஞ்சு போச்சு, பைபிள் பாசியாச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளை வாஞ்சியோடு தேடி பாருங்க. எவ்வளவு அறிவுரைகளை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் உணர முடியும். எவ்வளவு அற்புதமாய் தேவன் தம்முடைய மகிமையை முற்றுகிறார். கவனித்து பாருங்கள். எவ்வளவு அற்புதமாய் ஒரு வெளிச்சம் கூட, அதாவது ஒரு உஷ்ணம் படாதபடிக்கு இன்றைக்கு கூட ஒரு மேகஸ்தம்பமாய் கர்த்தரோடு கேட்க முடியும். இரவிலும் கூட ஒரு இருட்டாட்டம் உனக்கு கண்களுக்கும் உன்னுடைய சரீரத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவர் ஒரு தெய்வீக வெளிச்சத்தை உன் வாழ்க்கையிலே கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பசியினால் வாடாதபடிக்கு ஒரு அருமையான மன்னா, ஒரு பரலோக உணவாக உன்னுடைய உணவை ஜெபித்த உடனே கர்த்தர் மாற்றிவிட முடியும். கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். If you are asking non-veg, that is also possible. எது ஆகாத காரியம் மனுஷனால் கூடாததுதான் தேவனால் எல்லாம். விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயம் கொட்டி கொடுப்பார். ஆனப்படினாலே கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் ஆவி பொழிகிறார். ஆவியோடு கூட தீர்க்க தரிசனத்தையும் கொடுக்கிறார். சோதர் ஆவி பெற்று தேவனோடும் மனுஷரோடும் நல்வாழ்க்கை நடத்துவது மட்டுமல்ல, ஒரு தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பும், தேவன் நமக்கு கொடுக்கிற ஆறுதலும், தேவன் நமக்கு கொடுக்கிற திட்டங்களையும் சரிப்படுத்திக் கொள்ள வாய்ப்பாக இருக்கும். இரண்டாவதாக அதே காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யும்படியாக கர்த்தர் நம்ம பலப்படுத்த முடியும். ஆனப்படினாலே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ப்ளீஸ் யோசனை பண்ணுங்க. கொஞ்சம் கூட யோசித்து பாருங்க. என் நண்பனே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, வேதனைக்கு இடம் கூடாது, துக்கத்துக்கு இடம் கூடாது, பல்கடிப்புக்கு இடம் கூடாது, மமரிக்கு முறுமுறுக்கிறதுக்கு இடம் கொடுக்காதே. கர்த்தர்களை நேசிக்கிறார், ஆண்டவர்களை நேசிக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்னாகமம் 10-11 அதிகாரம் ஒரு நேர்த்தியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாடம், நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காகவும்
பரலோகத்துக்கு சேர்ப்பதற்காகவும் சகல நாளும் நமக்கு நன்மையான வாழ்க்கை கொடுக்கும்படி கர்த்தர் இவ்வளவு காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். கர்த்தர் சமூகத்தில் திடப்படலாமா? சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வாழ்க்கை என்பது கடினமான ஒன்று, ஒரு கஷ்டமான ஒரு பாதை தான். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம கூட இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா? ஆனபடினாலே பலப்படுங்கள், பலப்படுங்கள், பலப்படுங்கள். ஆண்டவர் எந்த சூழ்நிலை உங்களுக்கு திடப்படுத்த முடியும். ஆனபடினாலே கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களை நடத்தி செல்வார். கர்த்தர் சமூகத்தை தங்களை ஒப்புக் கொடுங்கள். பெரிய காரியத்தை தேவனும் செய்தவராக ஜெபிக்கலாமா? கிருபை இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, சகல ஆசீர்வாதத்துக்கு உறைவிடமான கர்த்தாவே, எந்த சூழ்நிலைக்கும் தேவனே, எந்த காரியத்தையும் ஆகாதவைகளை ஆக வைக்கிற கர்த்தர் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை தாய், தகப்பன், சகோதர, சகோதரி, நண்பர்கள் யாராயிருந்தாலும் சரி கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையிலே ஆகாத சூழ்நிலை என்று நினைக்கிற சூழ்நிலையை கர்த்தர் ஆக முடியாய் மாற்றி ஆறுதலும் சமாதானமும், இந்த வாழ்க்கை பிரயாணம் ஒரு வேதனையும் துக்கமாய் இராதபடிக்கு ஒரு ஆறுதலாயிருக்க கர்த்தர் உதவி செய்து விடும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுத்து விடும் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்து விடும் ஆண்டவரே. சோர்வா இருக்கிறார்களோ, துக்கமா இருக்கிறார்களோ, அல்லது பற்கடிப்பா இருக்கிறார்களோ, அல்லது தன்னுடைய வாழ்க்கையில இது நடக்கவில்லை என்று சொல்லி, இது நடக்கலை என்று சொல்லி வாழ்க்கையில சோர்ந்து விட்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும், வழி நடத்தும். உடைய மேக ஸ்தம்பம், உடைய அக்கினி ஸ்தம்பம், உடைய வேத வசனம் ஆண்டவரே, அவர்கள் செய்கிற ஜெபம் நீர் கேட்டு அவருடைய எல்லா அங்கலாய்ப்பும் மாற்றி ஆறுதல் படுத்தி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தைரியப்படுத்தும். ஆவியானவர் முன்னும் பின்னும், தேவ தூதன் முன்னும் பின்னும் செல்வதை எங்களுடைய ஆவிக்கிற கண்ணாலே நாங்கள் கண்டு, இந்த காலகட்டத்திலே நடக்கிற எல்லா உபத்திரவு மத்தியிலும், துக்கத்தின் மத்தியிலும், எல்லா கொரோனா பிரச்சனை மத்தியிலும் குடும்பங்களுடைய ஒவ்வொரு மேலும் ஆறுதலின் சமாதானத்தை கொடுத்து ஒரு நிரந்தரமான சமாதானத்தை ஆறுதலை குடும்பங்களை கொடுத்து நடத்தும். காத்துக்கொள்ளும். டாக்டர்களையும், நர்ஸ்களையும், இன்னும் தலைவர்களையும், கவர்மெண்ட் அதிகாரிகளையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைவு கொண்டலும். அவர்கள் சரியான பாதையிலே சரியான ஒரு தைரியத்தை கொடுத்து, சரியான கைடன்ஸை கொடுத்து, அவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதமான செயலை செய்யும்படி, ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு தயவு காட்டுகிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், துதிகரமாய்க்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் இன்றும் என்றும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பாங்க. ஆமென். சமாதானத்தோடு சேர்த்து வராங்க. கர்த்தர் அனைவரும் ஆசீர்வதிப்பார்.